கர்த்தாவே, என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசு நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவர் என்பதே. ஆண்டவர் இயேசு தேவாலயத்தில் தம்முடைய சீசர்களுடனே இருக்கும்போது அங்கே காணிக்க பெட்டியில் ஒரு ஏழை விதவை வந்து 2 காசுகளை போட்டாள். அதை கவனித்த இயேசு அங்கிருந்தவர்களை பார்த்து, உங்களில் அநேகர் உங்களிடத்தில் இருக்கும் மிகுதியாய் இருப்பதில் இருந்து காணிக்கையை போடுகிறீர்கள், ஆனால் இந்த விதவையோ தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றார். அந்த விதவையின் இருதயத்தை இயேசு அறிந்திருந்தபடியால் இப்படியாக சொன்னார். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். அந்த பலமுள்ள அழகான கட்டிடங்கள் என்னவாக போகிறது என்பதை இயேசு முன்கூட்டியே அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், எத்தனைதான் செல்வங்கள் இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கட்டிடங்கள் இடிந்து போகாதபடிக்கு நாம் கர்த்தரிடத்தில் தாழ்மையாக இருக்கும்போது நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்முடைய மகிமைக்கு சாட்சியாக நிற்கும்படிக்கு எங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.